இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு முத்தரசன். நேற்றைய தினம் 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இன்றைய தினம் விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக 2247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு முத்தரசன். முதலமைச்சர் நேற்றிலிருந்து தனது பணியை தொடங்கி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிவாரணப் பணிகளுக்கு 2000க்கும் மேற்பட்ட தொகையினை வழங்கியிருப்பதாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். குறிப்பாக தமிழ்நாடு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. நிலவரியை ரத்து செய்திருக்கிறது. இப்போது விவசாயிகள் அரசிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அரசு ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு 5000 தான் அறிவித்திருந்தது. அது போதுமானது அல்ல என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல விவசாயிகள் பெற்றிருக்கிற பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோருகிறார்கள். ஆனால் அரசு அதை மத்திய கால கடனாக அது மாற்றியிருக்கிறது. மத்திய கால கடனாக மாற்றுவதால் இந்த பயணம் இல்லை, முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்தாகும். அதே போல தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள், அதிர்ச்சியால் மரணமடைந்த விவசாயிகள் என 2 பிரிவுகளாக பிரித்து தற்கொலை செய்து கொண்ட 17 விவசாயிகளுக்கு மட்டும் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முன்பு முதலமைச்சர் அரசின் சார்பில் அறிவித்திருந்தார். இந்த அதிர்ச்சி மரணம் குறித்து பின்னர் ஆட்சித்தலைவரிடம் அறிக்கை கேட்டு பரிசீலித்து பிறகு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இதில் தற்கொலை செய்து கொண்டவர்கள், அதிர்ச்சியால் மரணமடைந்தவர் என்று வேறுபாடு காட்டாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல விவசாய தொழிலாளர்கள், நிலமற்ற கூடி விவசாய தொழிலாளர்களுக்கு எவ்விதமான வேலையும் இல்லாத சூழலில் அவர்களுக்கு குடும்பம் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் என்பது எனக்கு போதுமானதாக தெரியவில்லை. இரண்டாவதாக மத்திய அரசிடமிருந்து வர்தா புயலுக்கு நிவாரணம் கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில். அதே போல வறட்சிக்கும் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தும் எந்த தொகையும் பணம் வந்ததாக தெரியவில்லை. அந்த பணத்தை பெறுவதற்குள்ள நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் வறட்சி நிவாரண பணிகளை ஒரு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள, பாதிப்பில் இருந்து விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க, மீட்க, குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன்.